Hello students, today we are going to see the inverse kinematics of 3D manipulator or 3 degree of freedom. First of all, you should know what is meant by inverse kinematics. So inverse kinematics na x and y position of the end effector is given and overall position, that is pi, is given in the problem. We have to find out the theta 1, theta 2, theta 3, that is joint angles. Okay. So இதான் வந்துட்டு sample 3D manipulator. It consists of link 1, link 2 and link 3. So end effector is attached to the end of the link 3. Link 3 ஓட எண்டில் தான் end effector attach பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னன்னா the x and y position is given in the problem. We have to find theta 1, theta 2 and theta 3. See, this is our aim in inverse kinematics. Okay. So இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, so we know that in inverse kinematics of 2D manipulator, இன்வெர்ஸ் கைனமெட்டிக்ஸ் ஆஃப் 2D மேனிப்புலேட்டர் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ரிசல்ட் வந்துட்டு theta 2 is equal to cos inverse of x square plus y square minus L1 square minus L2 square divided by 2L1 into L2. இதான் அந்த வீடியோவில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், theta 2 ஓட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம 3D மேனிப்புலேட்டர் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒய் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது, எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2வா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ் இஸ் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், ஸோ கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் y1 ப்ளஸ் y2. ஸோ இந்த இதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா போதும். So therefore theta 2 value for 3D manipulator. So put small x equal to capital X2 and small y equal to capital Y2 in equation 1. Okay. So where capital X2 is equal to small x1 plus x2. So small x1 வந்துட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தோம், L1 cos theta 1 plus small x2 வந்துட்டு L2 cos of theta 1 plus theta 2. So last video பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த x1 x2 வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம், அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா போதும். Next capital Y2 is equal to small y1 plus y2. So capital y1 na என்னது, small y1 இந்த distance plus y2 இந்த distance, small y1 plus y2. Capital X na small x1 இதிலிருந்து இது வரைக்கும் இந்த distance plus இந்த distance. So capital Y2 is equal to small y1 plus y2. So capital Y2 is equal to y1 ஓட result L1 sin theta 1 plus y2 ஓட result வந்துட்டு L2 sin of theta 1 plus theta 2. Okay. இது ரெண்டையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ தேர்ஃபோர் theta 2 is equal to cos inverse of capital X2 ஸ்கொயர், இந்த எக்ஸுக்கு பதிலாக x2 கேபிட்டல் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா போதும். ஸோ கேபிட்டல் X2 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் Y2 ஸ்கொயர் மைனஸ் L1 ஸ்கொயர் மைனஸ் L2 ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு L1 இன்ட்டு L2. ஸோ இது வச்சு நம்ம theta 2 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த theta 2 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ 3D மேனிப்புலேட்டருக்கு மட்டும் திரும்பி வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக கேபிட்டல் X2, இந்த ஒய்க்கு பதிலாக கேபிட்டல் Y2ன்னு போட்டுக்கிட்டாச்சு ஆல்ரெடி இருந்த ரிசல்ட்டில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அப்படின்னா தான் புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த theta 2 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம theta 1 வேல்யூவும் theta 3 வேல்யூவும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ theta 1 வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ டு ஃபைண்ட் theta 1, we know the result capital X2 is equal to L1 cos theta 1 plus L2 cos of theta 1 plus theta 2. இது ஆல்ரெடி ரிசல்ட் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். X2 is equal to L1 cos theta 1 plus L2 cos of theta 1 plus theta 2. It is equal to L1 cos theta 1 plus L2 into, இது வந்து எந்த ஃபார்மேஷனில் இருக்குன்னா cos of A plus B. ஸோ cos of A plus B is equal to cos A cos B minus sin A sin B. ஸோ இது வந்துட்டு A இருக்க இடத்துல theta 1 இருக்குது, B இருக்க இடத்துல theta 2 இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி cos A cos B minus sin A sin B போட்டுங்க. நெக்ஸ்ட்டு L1 cos theta 1 ப்ளஸ் இந்த L2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க, L2 cos theta 1 இன்ட்டு cos theta 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 L2 sin theta 1 இன்ட்டு sin theta 2. ஸோ கேபிட்டல் X2 is equal to cos theta, இதுலேயும் cos theta 1 இருக்குது, இதுலேயும் cos theta 1. ஸோ cos theta 1 மட்டும் காமனாக எடுத்துருங்க. ஸோ L1 ப்ளஸ் L2 cos theta 2 மைனஸ் sin theta 1 L2 into sin theta 2 அப்படி வரும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க.
Similarly, capital Y2 is equal to L1 sin theta 1 plus L2 into sin of theta 1 plus theta 2. இதுவும் லாஸ்ட் வீடியோவில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் கேபிட்டல் Y2. ஸோ கேபிட்டல் Y2ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான், இதிலிருந்து இது வரைக்கும், அதாவது ஸ்மால் y1 ப்ளஸ் y2 is equal to L1 sin theta 1 plus L2 into sin of a plus b. அந்த ஃபார்மேஷனில் இருக்குது. இது வந்து எப்படின்னா sin a cos b plus cos a sin b. sin a cos b plus cos a sin b அந்த ஃபார்மேஷனில் போட்டுருங்க. is equal to L1 sin theta 1 plus அந்த L2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க, L2 sin theta 1 into cos theta 2 plus L2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் L2 cos theta 1 into sin theta 2. ஸோ கேபிட்டல் Y2 is equal to sin இதுலேயும் sin theta 1 இருக்குது, இதுலேயும் sin theta 1 இருக்குது. ஸோ sin theta 1 காமனாக எடுத்துக்கங்க. sin theta 1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா L1 plus L2 cos theta 2 plus cos theta 1 L2 sin theta 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 2 unknowns இருக்கும், cos theta 1 and sin theta 1. 2 unknowns, 2 ஈக்குவேஷன் இருக்குது. 2 unknowns, 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சால்வ் பண்ணலாம். 2 லீனியர் ஈக்குவேஷன்லேயும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can get the cos theta 1 and sin theta 1. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது வந்துட்டு 2 or 3 பேஜஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் ரிசல்ட் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ cos theta 1 is equal to என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா L1 plus L2 cos theta 2 into x2 capital X2 plus L2 into sin theta 2 into capital Y2 divided by capital X square plus Y square. இது cos theta ஓட ரிசல்ட். Next is sin theta. Sin theta 1 is equal to L1 plus L2 cos theta 2 into capital Y2 minus L2 sin theta 2 into x2 divided by x square plus y square. So நம்மளுக்கு தெரியும் tan theta வேல்யூ. ஸோ tan theta 1 equal to sin theta 1 divided by cos theta 1. ஸோ sin theta 1 தெரியும், cos theta 1 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ therefore theta 1 equal to tan inverse of sin theta 1 divided by cos theta 1. ஸோ இதுலேருந்து நம்ம theta 1 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம theta 3 வேல்யூ தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ பை வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு theta 1 plus theta 2 plus theta 3. ஸோ தேர்ஃபோர் theta 3 is equal to pi minus theta 1 plus theta 2. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம theta 1 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், theta 2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் theta 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, என்ன கிவன் டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஒய் அண்ட் பை வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இதிலிருந்து theta வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. திஸ் இஸ் இந்த இன்வெர்ஸ் கைனமேட்டிக்ஸ் ஆஃப் 3D மேனிப்புலேட்டர். ஓகே, தேங்க்யூ.